ஆணவ படுகொலையால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு இளைஞர் கவின். இந்த சம்பவம் குறித்து அந்த நடிகர் இதுவரை அறிக்கையே வெளியிடவில்லை, அது குறித்து பேசவே இல்லை. பல்வேறு தரப்பட்ட இளைஞர்கள் தான் என்னுடைய கட்சியில் இருக்கிறாங்க. வீட்டில் பிறந்து வளர்ந்து அப்படின்னு கத்தக்கூடிய குழந்தை கூட தவக்கா 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 இப்படிதான் கத்துது. எல்லா உருட்டு நீங்க தானே உருட்டுறீங்க. பேருக்கு கூட ஒரு அறிக்கை கூட வெளியிடாத ஒரு நபரை நம்புன்னு நம்ம தலையில கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. தமிழ்நாட்டு அரசியல்ல ரெண்டே பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு திமுக, இன்னொன்னு தவேகா. நான் சொல்லல, உங்க அண்ணன் தான் சொன்னார். அந்த திமுக 1949 செப்டம்பரில் தொடங்கப்பட்டதிலிருந்து எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தது தெரியுமா? பாசிசமா? வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ சொல்லிட்டாரு. பாசிசம் என்பது பெரிய பிரச்சனையே இல்ல, ஆஃப்டர் ஆல் அது ஒரு பாயாசம். அது அண்ணன் வந்தா லெஃப்ட்ல விட்டு ரைட்ல டீல் பண்ணிக்க வேண்டான்னு 10 வருஷம் கழிச்சு வந்த சீமானா நீ பேசுவ, நான் நம்பணுமா? மரத்துல ஏறாத நண்பா, பாக்ஸிங் போடாத நண்பா, சேரை எடுத்துக்கிட்டு ஓடாத நண்பா, கரண்ட் வயர் வருது நண்பான்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை கிட்ட அவர்களை கோமாளிகளாக சித்தரிக்கக்கூடிய வேலையத்தான் இந்த நபர்கள் மேடை போட்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிக்கு நானும் என் பையனும் அணில் போல உதவினோம்னு அவங்க நைனா S.A. சந்திரசேகர் பேசினார். இன்னமும் வீடியோ ஆதாரம் இருக்கு, போய் பாருங்க. அப்பாவையும் பையனையும் கூப்பிட்டு என்ன டீல் பேசினாங்கன்னு அப்பாவும் பையனும் தில்லு இருந்தா திராணி இருந்தா வெளியில பேசணும். நீங்க வெளிப்படையாக அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் நான் இதை கேட்க போவதே கிடையாது. அப்பாவும் பையனும் தான் சொன்னீங்க. ஐயா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் நடிகர் விஜய் அவர்களும் சொன்னாரு. அதே மேடையில பகவத்கீதையை கையில வாங்கினாரியா? வாங்கினாரா இல்லையா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய உலகத்துக்கு நேர் எதிரான தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தை இந்து மதத்தின் அடையாளம்னு அவர் கிளைம் பண்ணி வாங்கினாரியா? அது குறித்து கேள்வி எழுப்ப முடியாதா? பகவத்கீதையை ஏன்பா கையில வாங்கினார்? இந்துக்களின் அடையாளமான நூல் என்று பகவத்கீதை யார் சொன்னது? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பெரியார் கொள்கை தலைவர் தான். அந்த கொள்கை தலைவரை மேடை போட்டு ஒரு குடிகார பைய வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருந்தாரா இல்லையா? நடிகர் விஜய் ஏதாவது ஒரு இடத்தில் அந்த நபர் குறித்தோ அந்த குடிகார பைய குறித்தோ ஏதாவது ஒரு இடத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரா? இத்தனை ஆண்டு காலமாக சீமான் என்கிற ஒரு தற்குறியை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். அந்த நபர் பேசுவதை அந்த இளைஞர்கள் கேட்கவில்லை என்றவுடன் இதைவிட பெரிய காதுகள் எனக்கு வேண்டும் என்று அந்த நபர் மாடை நோக்கி சென்று விட்டார். அதற்கு ஏற்றார் போல காது வைத்திருக்கக்கூடிய இன்னொரு நபரை நான் கூட்டி வருகிறேன்னு விஜயை கூட்டு வந்து இறக்கி இருக்கிறானுங்க. நடிகர் விஜய் அவர்களுடைய அரசியல் குறித்து பேச ஆரம்பிக்கும் போது, விமர்சிக்க ஆரம்பிக்கும் போதெல்லாம் விஜயனுடைய ரசிகர்களும் சரி, பெரியாரை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களும் சரி, அண்ணல் அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருப்பவர்களும் சரி, மாநில உரிமைகளுக்காக பேசக்கூடியவர்களும் சரி, அவர் தான் சொல்லிட்டாரே, அம்பேத்கர் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர், பரவாயில்ல ஏத்துக்குவோமே, சொல்லிட்டாரே, நம்பலாமே. அப்படியெல்லாம் நம்ப முடியாது. ஏன் நம்ப முடியாது அப்படிங்கறத இன்னைக்கு பல விஷயங்கள் பேசலாம். ஏன்னா பட்டக்குடி பேர் என்னன்னு சொல்லுவோம், பட்ட இடத்திலே படுது கொட்டக்குடியே கெட்டக்குடியே கெடுதும்பாங்கல்ல, அது மாதிரி ஏற்கனவே நம்ம கிட்ட அம்பேத்கரை சொல்லி பெரியாரை சொல்லி நாம வாங்கின விபூதிலாம் போதும். இதுக்கு மேல இந்த மூஞ்சியில நீ விபூதி அடிக்கிறதுக்கு இடம் இல்லை. முன்னாடியே கழுவிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன், நீ எடுக்கும் போதே தெரியுது அது விபூதி தான். அதனால முன்னாடியே சொல்லிடுறேன், அடிக்காத அந்த விபூதின்னு. வேற எங்கேயும் போக தேவையில்லை. இன்னைக்கு காலையில பேசும்போது, இப்ப மாலை பேசும்போது கூட அண்ணன் கொளத்தூர்மணி அவர்களோடு பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட சொன்னாரு, ஐயா ராமதாஸ் குறித்து சமீபத்தில் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய எழுச்சி தமிழர் தொல் திருமாவளவன் அவர்கள் கூட மேடைக்கு மேடை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். ஒரு ஓபிசியில பிறந்து ஒரு இடைநிலை சமூகங்களுடைய உரிமைக்காக பேசி சமூக நீதிக்காக குரல் எழுப்பி அண்ணல் அம்பேத்கரை தன்னுடைய வீட்டில் சிலையாகவும் தன்னுடைய அலுவலகத்தில் புகைப்படமாகவும் மாட்டி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான். அந்த பெருமை எப்போதும் அவருக்கு கொடுக்கறதுல தவறில்லை. சமூக நீதிக்காகவும் இடஒதுக்கீட்டுக்காகவும் தமிழ்நாடு முழுக்க அவர் பயணப்படாத கிராமங்களே இல்லை. பல்வேறு சாதிகளுக்கும் இடஒதுக்கீட்டு உரிமையை பெற்றுத் தருவதற்காக போராடி கொண்டே இருந்தார், மறுக்கலை. அப்படியெல்லாம் பேசிய ராமதாஸ் ஐயா தான் இன்னைக்கு எங்கே வந்து நின்று இருக்கிறாரு? அவர் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய, அவர் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பெரியார் சிலைக்கும் அம்பேத்கர் சிலைக்கும் அவர் செய்யக்கூடிய நியாயம் என்ன? இளவரசனுடைய குரல் அந்த தைலாபுரத்து வீட்டை சுற்றி ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. அதனாலதான் அப்பாவும் பையனும் இன்னைக்கு டைவர்ஸ் வாங்கிட்டு ஆளுக்கு ஒரு திசையில தனித்தனியா ஆபீஸ் போட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவரை நம்பி போன பல இடதுசாரிய தோழர்களுடைய நிலைமை என்ன? ஐயா ராமதாஸ் அவர்கள் இந்த தமிழ் சமூகத்திற்கு மாபெரும் விடிவெள்ளியாக வந்து விடுவார். கலைஞருக்கு ஆல்டர்னேட்டாக ஒரு பெரிய போர்ஸா வந்துடுவார். ஏன்னா அவர் பெரியார பேசுறார், ஏன்னா அவர் அம்பேத்கர் பேசுறார், ஏன்னா கடல் கடந்து வந்திருக்கக்கூடிய மார்க்சியத்தையும் பேசுகிறார். அப்பேற்பட்ட தலைவன் கிடப்பானாடா, எல்லாம் சேர்ந்த மாதிரி ஒரு கெமிஸ்ட்ரி மாட்டி இருக்குடா. நம்ம ஐயாடா ராமதாஸ்ன்னு ஏற்றுக்கொண்ட தோழர்களுடைய நிலைமை இன்னைக்கு என்ன? ராமதாஸ் ஐயா அதே அவர் வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டாரு, அவர் பையன் வெளியில வந்து தனியா கடை போட்டுட்டாரு.
அவரை நம்பி போன தொண்டர்கள் என்னவா இருக்கிறாங்க? வெட்டி பெருமை பேசிக்கிட்டு, நான் நின்னு பார்த்தா குடிசை எரியும்டா, கோமா பார்த்தா கோபுரம் எரியும்டான்னு டயலாக் பேசிக்கிட்டு இருக்கலாம். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, சித்தாள் வேலைக்கும் கொத்தனார் வேலைக்கும் அந்த இளைஞர்களை தள்ளி அனுப்பி விட்டுட்டு அந்த மக்கள் மத்தியில, அந்த இளைஞர்கள் மத்தியில வெட்டு சாதி பெருமையை ஊட்டிக்கிட்டு அந்த கூட்டத்தை மொத்தமா மழுங்கடிக்கக்கூடிய இடத்தை நோக்கி நகர்த்தி இருக்கிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்லுகிறேன், RSS என்கிற இயக்கம் அம்பேத்கரை கையில் எடுக்கவில்லையா? அம்பேத்கர் சமத்துவத்தை போதித்தவர். இன்னும் ஒருபடி மேல போய் இந்துத்துவ அம்பேத்கர்னு எழுதுனானா இல்லையா? அம்பேத்கரை ஏத்துக்கிட்டாங்கல்ல, RSS ஏத்துக்கிறோமா? விஜய் அண்ணா அம்பேத்கரை ஏத்துக்கிட்டாருப்பா, ஏத்துக்கிறோம்பான்னு எங்கள்கிட்ட பேசுறீங்கல்ல. அம்பேத்கர் RSS, அம்பேத்கர் நமக்கான தலைவர், எங்களுக்கான தலைவர் ஏத்துக்கிற சொல்லிட்டாரு. போற இடத்துல எல்லாம் பூரா நான் செலவைக்கிறேன்னு சொல்லி மோடி போய் OPS EPS அளவுக்கு அமித்ஷா அவர் பேர் என்ன அம்பேத்கரை பார்த்த உடனே இப்படி குனிஞ்சு நிக்கிறாரு. அந்த போட்டோ இன்னமும் இருக்கு. ஏத்துக்குவோமா? அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டதால் RSS BJP வாழ்க பேசுவீங்களா? மாட்டோம்ல. காந்தியை கொன்னது யாரு? காந்தி மேல நம்மளுக்கு மாற்று கருத்து இருக்கலாம். கொல்லப்பட்ட காந்தி நமக்கான காந்தின்னு நம்மளுக்கு அடையாளப்படுத்தினாரா இல்லையா பெரியாரு? அப்படி கொன்னவனுங்களே இன்னைக்கு காந்திக்கு செலவைப்போன்னு பேசிக்கிட்டு இருக்கான். காந்தி படத்தை பார்த்த உடனே நாடகத்துக்காகவாது ஒரு 4 கேமராவை கூப்பிட்டு போட்டு தொட்டுக்கிட்டு இருக்கான். அந்த பிஜேபியை சரின்னு ஏத்துக்குவோமா? அப்ப போட்டோ வச்சுட்டா போதும், கொள்கை தலைவரா ஏத்துக்கிட்டா போதும், அதனால நாம இவர்கள் எல்லோரையும் ஏற்றுக்கொள்ளுவோம்னு சொல்லக்கூடிய மனநிலை ஆபத்தான மனநிலை. இது கடந்த கால அனுபவங்களில் இருந்து, இந்த பூனை சூடு பட்டிருக்குங்கிற இடத்துல இருந்து சுதாரிச்சுக்கிற வேண்டிய இடத்தோடு அணுகிறோம். சரி, வேற யாரை நீங்க நம்புறீங்க அப்படிங்கிற கேள்வி விஜய் ரசிகர்களுக்கு வர வாய்ப்பு இருக்கு. விஜயை நம்பக்கூடிய, தாவேக்காவை நம்பக்கூடிய, நடிகர்களுடைய அரசியலை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய, அது ஒரு பெரிய அரசியல் புரட்சியாக நடக்கும் அப்படின்னு நம்பக்கூடிய நண்பர்கள் நம்மை நோக்கி கேட்கும் கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டியது இருக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவையும் பாராளுமன்றம் தொடங்கி நீதிமன்றம் வரை பார்ப்பனியம் சூழ்ந்து ஒரு கருமேகமாக இருட்டாக்க வேண்டும் என்று முடிவெடுத்துக் கொண்டு தினவெடுத்துக் கொண்டு திரியும் பொழுது நீதிமன்றத்தின் முறையிலேயே ஏறி நின்று இந்த பார்ப்பனியத்திற்கு எதிராக குரல் கொடுப்பேன்னு சொன்ன வாஞ்சிநாதன் தோழர் இருக்கிறார்ல, அவர் பக்கத்துல நான் நிக்கணுமா? அப்படின்னா என்ன சம்பவம்னே தெரியாத பனையூர் பண்ணையார் பக்கத்துல நான் நிக்கணுமா? இதுக்கு கேள்விக்கு பதில் தெரியணும். பார்ப்பனியம்னா என்ன? அது நீதித்துறையில் எப்படி இருந்து கொண்டிருக்கிறது? பார்ப்பனர்கள் மட்டுமே இங்கு நீதித்துறையில் கோலோச்சி கொண்டிருக்கிறார்களா என்கிற ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய சமூக மாற்றத்திற்காக இங்கு இருக்கக்கூடிய தோழர்கள், முற்போக்காளர்கள் குரல் எழுப்பி கொண்டிருக்கும் போது, அப்படியா பார்ப்பனியமா? ஐயோ கோர்ட்டா? அது நம்ம படத்து டைம்ல ரிலீஸ்ல பிரச்சனைனா மட்டும்தானே அந்த கோர்ட்டெல்லாம் பார்ப்போம். அதை தவிர்த்துட்டு கோர்ட்டு கேஸ் எல்லாம் எதுக்கு இருக்குன்னு கேட்கக்கூடிய ரசிகர் மனநிலையில் இருக்கக்கூடிய நடிகர்கள் பிம்பத்தை வைத்திருக்கக்கூடிய நபர்களை மட்டும் நீ நம்புன்னு எப்படி சொல்றீங்க? அந்த கேள்வி ரொம்ப ஆபத்தா இருக்கு. இன்னும் ஒருபடி மேல போய் இவர்கள் காட்டக்கூடிய உதாரணங்களில் மிக மோசமான உதாரணங்களா இருக்கு. இப்ப சமீபத்துல ஆணவ படுகொலையால் படுகொலை செய்யப்பட்டிருந்தார் ஒரு இளைஞர் கவின், கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சம்பவம் குறித்து அந்த நடிகர் இதுவரை அறிக்கையே வெளியிடவில்லை, அது குறித்து பேசவே இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு 100% கேட்கப்பட வேண்டிய குற்றச்சாட்டு, மறுப்பே இல்லை. இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி தொடங்கி எதிர்கட்சி தரப்புல இருந்து பெருசா இங்க நேருக்கு போல, ஆனா திமுக தரப்புல இருந்து அமைச்சர் KN நேரு போயிருக்கிறாரு, கனிமொழி அவர்கள் போயிருக்கிறாங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் வருவார், பாராளுமன்றத்தில் இந்த பிரச்சனையை ஒழிப்பார். எங்களுடைய ஆணவ படுகொலைக்கென்று, ஆணவ படுகொலை நடந்ததற்கு அதனை எதிர்த்து மிகப்பெரிய அளவிற்கு தனி சட்டம் இயற்றுவதற்கென்று ஒரு முழக்கம் தமிழ்நாட்டில் பிறக்கும் கவினுடைய அப்பா தன்னுடைய நம்பிக்கையை எழுச்சி தமிழர் திருமா மீது செலுத்தி இருந்தார். அந்த திருமாவின் பக்கத்தில் நான் நிற்க விரும்புகிறேன். நீ என்ன சொல்ற? எங்க அண்ணன் ஷாஜகான் படத்துல உண்மையின் காதல்னா சொல்லு, உயிரை கொடுப்பேன்னு சொல்லி இருக்கிறாரு, நம்புங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்ற. அதே அண்ணன் சொன்னார்ல, உண்மை காதல்னா சொல்லு, உயிரை கொடுக்கிறேன்னு அதே விஜய் தானே சொன்னாரு. அவர் கவின் வீட்டுக்கு வர வேணாம், தூத்துக்குடி பனையூர்ல இருந்து ரொம்ப தூரம், நீ வர விரும்பல, புரிஞ்சுக்கிறேன், பொல்யூஷன், மக்களை சந்திக்கணும், உங்களுக்கு அதுல எல்லாம் சிக்கல் இருக்கும், வர விரும்பல, புரிஞ்சுக்கிறேன். பல்வேறு தரப்பட்ட இளைஞர்கள் தான் என்னுடைய கட்சியில இருக்கிறாங்க. முதல் தலைமுறை வாக்காளர்கள் மொத்த பேரையும் என்னுடைய கட்சியில தான் நான் வச்சிருக்கிறேன். வீட்டில் பிறந்து வளர்ந்து அப்படின்னு கத்தக்கூடிய குழந்தை கூட தவக்கா 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 இப்படிதான் கத்துது. விஜய் வாழ்க விஜய் வாழ்கன்னு அடுத்த தலைமுறை பிள்ளைகள் எழுச்சி கொண்டு இருக்கிறார்கள்னு எல்லா உருட்டும் நீங்க தானே உருட்டுறீங்க.
அந்த உருட்டை எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டு 18 வயதிற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களும் ஒன்று திரண்டு அவரவர்கள் பகுதிகளில் சாதி மறுப்பு சுயமரியாதை திருமணங்களை வளர்த்தெடுப்பதற்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்வோம். அதனை ஒட்டி கருத்தரங்கங்கள் நடத்துவோம். அதனை ஊக்குவிக்கும் விதமாக மக்களிடம், இளைஞர்களிடம், குடும்பங்களிடம் உரையாடுவதற்கு தயாராவோம்னு ஒரு இளைஞர் படையை, ஏன்னா நீங்க தான் சொன்னீங்க உங்ககிட்ட இளைஞர் படை இருக்குன்னு, நான் நம்பல. நீங்க தான் சொன்னீங்க ஆப் ஓபன் பண்ண 1 மணி நேரத்தில் 1.5 கோடி பேர் சேர்ந்தான்னு உருட்டுனது நீங்க தான், நான் இல்லை. அப்படிப்பட்ட எல்லா இளைஞர்களையும் திரட்டி ஒரு இடத்துல காகித குடிசையை போட்டுனாலும் காதல் திருமணங்கள், சாதி மறுப்பு திருமணங்களை வளர்த்தெடுப்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், கவின் கொலையை கண்டிக்கிறோம், அப்படி நடந்திருக்க கூடாதுன்னு பேசி இருந்துட்டு என் பக்கத்துல வந்து நில்லுங்க, எங்க தாவேகா தலைவர் விஜயை நம்புங்கன்னு நீங்க சொன்னா நான் நம்பலாம். பேருக்கு கூட ஊறுகாய் அளவுக்கு உரிமை, ஊறுகாய் அளவிற்கு கூட உண்மையோடு ஒரு அறிக்கை கூட வெளியிடாத ஒரு நபரை நீ நம்புன்னு நம்ம தலையில கட்டுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இது எல்லாத்தையும் விடுங்க. பெரியார் கொள்கை தலைவர், பெரியார் கொள்கை தலைவர் என்பது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் உரிமையானது. ஆமாவா இல்லையா? தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் பெரியார் கொள்கை தலைவர் தான். ஆமா, அதனாலதான் தமிழ்நாடு தனித்து நிற்கிறது. அந்த கொள்கை தலைவரை மேடை போட்டு ஒரு குடிகார பைய வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக் கொண்டிருந்தாரா இல்லையா? ஆமாவா இல்லையா? பெரியாரை கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன்னு சொன்ன அந்த நடிகர் விஜய் ஏதாவது ஒரு இடத்தில் அந்த நபர் குறித்தோ அந்த குடிகார பைய குறித்தோ ஏதாவது ஒரு இடத்தில் கண்டனம் தெரிவித்திருக்கிறாரா? அல்லது பெரியார் குறித்து ஒரு பெரும் தலைமுறையிடம் தவறான செய்திகளை, அவர் சொல்லாத செய்திகளை இட்டு கட்டி பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய RSS சங்கிகளுடைய அஜெண்டாவை சீமான் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதற்காக அதை தடுத்து நிறுத்துவதற்காக தாவேகா என்கிற கட்சியை நான் ஆரம்பித்த போது வரவேற்போம், வாழ்த்துவோம்னு எத்தனையோ திராவிட இயக்க தோழர்கள் சொன்னாங்கல்ல, அந்த தோழர்கள் எல்லாரையும் பேச்சுக்காவது கூப்பிட்டு பெரியாரியத்தை ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எங்களுடைய தொண்டர்களுக்கு வகுப்பாக எடுங்கள்னு இதே போல கருத்தரங்கங்களையாச்சும் விஜய் ஏற்பாடு பண்ணியிருப்பாரா? பண்ணியிருக்காரா? ஏதாவது ஒரு இடத்துல பண்ணியிருக்காரா? தன்னுடைய கொள்கை தலைவர்கள் குறித்து புத்தகமாவது அச்சிட்டு வெளியிட்டு இருக்கிறார்களா? அந்த இளைஞர்களிடம் தாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கொள்கை தலைவர்கள் குறித்து உரையாடலையாவது நிகழ்த்தி இருக்கிறார்களா? மாறாக மரத்துல ஏறாத நண்பா, பாக்ஸிங் போடாத நண்பா, சேரை எடுத்துக்கிட்டு ஓடாத நண்பா, அது பேர் என்ன, கரண்ட் வயர் வருது நண்பான்னு அங்க இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை கிட்ட அவர்களை கோமாளிகளாக சித்தரிக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த நபர்கள் மேடை போட்டு செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆர்ப்பாட்டம் நடத்துறேன், போராட்டம் நடத்துறேன்னு இவனுங்க கிளம்பி வந்தா பப்ளிக், அந்த பொதுமக்கள் சொத்துக்கள் பூராமே சேதம் அடைஞ்சிரும். சமீபத்தில் ஒரு லாக்அப் டெத் மரணத்திற்கு எதிராக போராட்டம் நடத்துறேன்னு கிளம்பி வந்தாங்க. அது எவ்வளவு பெரிய அடக்குமுறை! போலீஸ் கஸ்டடியல் டெத் குறித்து உரையாடுவதற்கும் பேசுவதற்கும் சமூகத்தில் உரையாடலை நிகழ்த்துவதற்கும் அதை ஒரு பிரச்சனையாக மாற்றுவதற்கும் ஒரு தலைமுறையிடம் அது ஒரு பெரிய பிரச்சனை, அது ஒரு பூதாகரமான பிரச்சனைன்னு பேசுவதற்கும் எவ்வளவோ ஸ்பேஸ் கிடைச்சிச்சு. வெறும் 3 நிமிஷத்துல பேசிட்டு அந்த ஆள் போயிட்டாரு. அவரை பார்க்கறதுக்காக முந்தின நாள் ராத்திரியில இருந்து ஏதோ படத்தோட ஈவெண்ட்டுக்கு டிக்கெட் வாங்கி வந்தவன் மாதிரி கிளம்பி வந்தான் அவன். ரசிகர்கள் பூரா பேரும் அந்த கூட்டத்தில் இருந்த எல்லா நபர்களும் நடுவில் இருந்த பேரிகார்டை பூரா உடைச்சு போட்டுட்டு கிளம்பி போயிட்டான். அனுமதி கொடுத்த அரசாங்கம் நடுவில் இருக்க கம்பியை பூரா நட்டு வச்சுக்கிட்டு இருக்கு. அடுத்த நாள் காலையில இது மிகப்பெரிய அளவிற்கு விவாத பொருளாக மாறி, என்னடா இப்படி இருக்கீங்க, படிச்சிருக்கீங்களா இல்லையாடா, இப்படி பண்ணலாமாடா, யாரா நீங்க எல்லாம் கட்டுப்படுத்துவீங்களா மாட்டீங்களாடான்னு ஊடகத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை நோக்கி கேள்வி எழுப்பியதற்கு பிறகு காலையில சாவகாசமா தூங்கி எந்திரிச்சு பொங்கல் சாப்பிட்டுட்டு ஒரு அறிக்கையை விடுறாங்க, நாங்க வேணா எங்க சொந்த காசுல செலவு பண்ணி தர்றோம், அது எல்லாத்தையும் மாத்தி தர்றோம், எங்களுக்கு பெர்மிஷன் கொடுங்கன்னு கேட்கறான். மேலிருந்து அரசியலை பார்க்கக்கூடிய தற்குறி கூட்டத்திடம் இதைத்தான் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இந்த தற்குறி கூட்டம் சொல்லுகிறது, எங்களை நம்புங்கள், நாங்கள் வந்தால் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கி கொடுத்து விடுவோம். இதோட சேர்த்து அந்த சீமான் விஷயம் சொன்னேன்ல, சீமான் பிரச்சனை அப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது யாருக்கெல்லாம் உணர்ச்சி வந்துச்சுன்றது ரொம்ப முக்கியம். கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய கோவை ராமகிருஷ்ணன் தோழர் பெரியார் குறித்து ஆதாரமே இல்லாம இப்படி ஒரு அவதூற பேசிக்கிட்டு இருக்க ஒரு குடிகார நாய் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே தன்னுடைய தொண்டர்கள் எல்லாவரையும் திரட்டி, திராவிடர் இயக்க தோழர்கள், தந்தை பெரியார் இயக்க தோழர்கள், திராவிட இயக்க தோழர்கள்னு பல பேரை திரட்டிக்கிட்டு அந்த குடிகார பைய வீட்டுக்கு முன்னாடி போய் நின்று வீட்டை முற்றுகையிடுவோம்னு சொல்லி மிகப்பெரிய அளவிற்கு போராட்டத்தை முன்னெடுத்தார். அந்த கோவை ராமகிருஷ்ணன் தோழரோடு நான் நிற்கணுமா, சொங்கி விஜயோடு நான் நிற்கணுமா? யாரோட நிக்கணும்? யாரோட நிக்கணும்? கேட்கல. பின்னாடி இருக்க உங்கள்ட்ட தான் கேட்கிறேன். தாவேகாவோட நிக்கிறீங்களா?
ஈழத்தமிழர் பிரச்சனை இங்க பெருசா வெடிச்சுக்கிட்டு இருந்தது. ஈழத்தில் கொத்து கொத்தாக தமிழர்கள் சாகிறார்கள், தமிழர்களுடைய உரிமைக்காக போராட்டங்கள் முன்னெடுக்கப்படுகிறது. அந்த சம்பந்தப்பட்ட நடிகர் இங்க ஒரு மேடை போடுறார். நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன், வீடு போய் சேர மாட்டேன். நான் சும்மா எல்லாம் சொல்லல, இன்னமும் அந்த நபருடைய வீடியோ இருக்கு, நீங்க போட்டு பாருங்க. சினிமா டயலாக்கையும் சினிமா பாட்டையும் மேடை போட்டு நின்றுக்கிட்டு இது ஒரு பெரிய அரசியல் முழக்கம் போல எங்க அங்க ஈழத்துல பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும் போது பாட்டு பாடிக்கிட்டு அதை தன்னுடைய அரசியல் வேலைன்னு இதை இப்ப கிளைம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதே நேரத்தில் தன்னுடைய சொத்தை வித்து தன்னுடைய தோட்டத்தில் புலிகளுக்காக இடத்தை கொடுத்த தோழர் கொளத்தூர் மணி இங்கேயே இருக்கிறார். அவரோடு நான் நிக்கணுமா? அந்த அணில் கூட்டத்தோடு நான் நிற்கணுமா? அந்த அணில் கூட்டத்தோடு போய் நிக்கணும்னு பேசக்கூடிய நண்பர்களையும் தோழர்களையும் என்னவென்று சொல்லி நம்ம வேடிக்கை பார்க்கிறோம். இது எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமான செய்தி சொல்றேன். 2011 ஆகஸ்ட் மாசத்துல நினைக்கிறேன் நடிகர் விஜய் டெல்லிக்கு கிளம்பி போனாரு. உங்களை எத்தனை பேருக்கு அது தெரியும்? தாவேகாவில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லோரும் கேட்டுக்கொள்ளுங்கள். இந்த வீடியோவை சோசியல் மீடியால பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அதையும் கேட்டுக்கங்க. உங்க அண்ணன் 2011 டெல்லிக்கு கிளம்பி போனார். ஏன் போனார்? இந்த இந்தியாவையே ஒரு பெரிய அரசியல் சக்தியாக சுனாமியாக திருப்பி போட போறேன்னு ஒரு பூமர் தாத்தா உண்ணாவிரதம் இருந்தாரு. யாருன்னு தெரியுமா? இப்ப எங்க இருக்காரு? பங்கர்ல பதுங்கி இருப்பாரு. அவர் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு இருந்தார். அந்த உண்ணாவிரதத்தின் போது கட்டமைக்கப்பட்ட பிம்பம் எல்லா தோழர்களுக்கும் ஞாபகம் இருக்கா? அண்ணா ஹசாரே இருந்த ஏரியா, அவருடைய சொந்த ஊர் ராலேகாவ் அப்படிங்கிற இடம், பூனே பக்கத்துல, மகாராஷ்டிரா. யூடியூப்ல போய் வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் அந்த ஊரை பத்தி தேடி போட்டு பாருங்க. அப்போது இருந்த மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்கள் எல்லாமே ஒரு பேட்டர்ன்ல ஒரு செய்தியை வெளியிட்டுக்கிட்டே இருந்தாங்க. அண்ணா ஹசாரே ஊர்ல சார், எங்க கூமாப்பட்டிங்க, இங்க அப்படியே தண்ணி ஜிலு ஜிலுன்னு இருக்குங்க. இப்ப இன்ஸ்டாகிராம்ல வைரல் ஆகுதுல்ல, அது மாதிரி அன்னைக்கு NDTV காரன்ல இருந்து இந்தியா டுடேல இருந்து உருண்டுகிட்டு இருந்தானுங்க. எங்க நீங்க எல்லாம் இங்க வரணுங்க, வந்து பார்க்கணுங்க. பீடி சிகரெட் கிடையாதுங்க, மாமிசம் கிடையாதுங்க, இங்க இருக்கக்கூடியதெல்லாம் சொர்க்கங்க அப்படின்னு உருட்டிக்கிட்டே இருந்தான். ஏன்னா அது வித்தியாசமா இருக்கே, ஒரு திருசா இருக்கே, இந்த ஊரை போய் பார்க்கணுமேடான்னு சொல்லி நம்ம தோழர் ஒருத்தர் அந்த ஊருக்கு போறாரு. அவர் வேற யாரும் இல்ல, அரண்சை சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய தோழர் மகிழ்நன். அவர் டாக்குமெண்ட் பண்றதுக்காக அந்த ஊருக்கு இறங்குறாரு. இறங்கின உடனே வடிவேல் காமெடியில் வர்ற மாதிரி கேமரா வச்சிருப்பாதன்னு பஸ் ஸ்டாண்ட் வாசல்லையே அவன் வறுத்தக்கறி போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். ஆனா NDTVல முந்தின நாள் செய்தி வருது, மாமிசமே இல்லாத ஒரு கிராமம், பீடி சிகரெட்டே இல்லாத ஒரு கிராமம். இறங்கி நின்று அந்த போர்டுல அண்ணா ஹசாரே ஏரியாவுக்கு எப்படி போறதுன்னு வழி கேட்கிறவன் வாயில சொக்கலால் பீடி வச்சு உறிஞ்சிக்கிட்டு இருக்கான். ஏன்னா முந்தின நாள் அவன் ரிலீஸ் பண்ணியிருக்கிறான், பீடி சிகரெட்டே இல்லாத, சாராயமே இல்லாத ஒரு பிரதேசம். எல்லாம் சகட்டு மேனிக்கு ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஊர்ல. ஆனா கட்டமைக்கப்பட்ட பிம்பம் என்னன்னா அது ஒரு சொர்க்க பூமி, அந்த ஊர்ல போலாம், அதுவான் இதுவான்னு உருட்டிக்கிட்டே இருந்தாங்க. அங்க இன்னொரு செய்தி என்னன்னா, அந்த பகுதியில் மகர் சமூகத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட மக்கள் வாழக்கூடிய பகுதி ஒன்று இருக்கிறது. அந்த பகுதியில் இருந்து ஆதிக்க சாதிகள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பகுதிக்கு தலித் மக்கள் போகணும்னா குனிஞ்ச தலையோட தான் போகணும், குனிஞ்ச தலையோட தான் வரணும். கண்ணு முன்னாடி நடந்திருக்கு இந்த சம்பவம். அண்ணா ஹசாரே எங்க போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அது நடக்குது. அந்த மகர் சமூகத்து மக்கள் அவர்களுடைய குடிசைகளில் வீடுகளுக்கு முன்பாக பிள்ளையாருடைய ஸ்டிக்கர் ஒட்டி இருந்திருக்கிறாங்க. அண்ணல் அம்பேத்கர் இந்து மதத்தை விட்டு வெளியேறுகிறேன்னு சொல்லி பௌத்தத்தை நோக்கி அந்த மக்களை திரட்டி வெற்றி கண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் செய்தி. எப்படா திடீர்னு அவங்க குடிசைக்கு முன்னாடி ஒத்த பிள்ளையார் வந்திருக்கிறாருன்ற கேள்வி வரணுமா இல்லையா? வருமா இல்லையா? வருமா இல்லையா? அதே கேள்வி வந்திருக்கு. என்னம்மா இது வாசல்ல ஒத்த பிள்ளையாரை ஒட்டி வச்சிருக்கீங்க, உள்ள புத்தர் இருக்கிறாரு, வெளியில பிள்ளையார் இருக்கிறாரு, வாட் இஸ் திஸ் காம்பினேஷன் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சரி, எதுவும் நம்ம அந்த தலை எடுத்தது அந்த வரலாறு அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் பேச போறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, இல்ல இல்ல இந்த ஸ்டிக்கரை ஒட்டலைன்னா ஐயா எங்களை அடிப்பாரு. ஐயா அடிப்பாரா? யாரா அந்த ஐயா? அவர் தாங்க சாந்த சுருவி, இந்தியாவின் தலையெழுத்தையே திருப்பி போட போற ஊழல் எதிர்ப்பு போராளி பேரறிஞர் அண்ணா ஹசாரேன்னா. அந்த அண்ணா ஹசேராவினுடைய கொடூர முகம் அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களிடம் கேமராக்களை போட்டிருந்தால் தெரியும். அந்த நபர் ஆதிக்க சாதிகளுக்கு எதிராக யாராவது ஒருவர் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் ஏதாவது ஒரு சின்ன செயலில் ஈடுபட்டுட்டா அங்க இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மரத்தில் கட்டி வைத்து அடிக்கக்கூடிய வன்முறை கும்பலை ஊட்டி ஊட்டி வளர்த்திருந்த அந்த நபர், அந்த நபருக்கு ஆதரவாக 2011
ஃப்ளைட் டிக்கெட்டு போட்டு கிளம்பி போய் அப்பாவும் பையனும் ஆதரவு தெரிவித்து இந்தியாவின் தலையெழுத்தையே மாற்றுவதற்கு வந்திருக்கக்கூடிய அண்ணா ஹசாரே வாழ்கன்னு பேசினாங்க. அது கூட எனக்கு பிரச்சனை இல்லை, ஏதோ பூமர்த்தனமாக பேசிட்டாரு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அங்கே போய் அவர் பேசிய வார்த்தை என்ன தெரியுமா? ஒரு தமிழனாக நான் பெருமைப்படுகிறேன். நீ நடிகரா போ ராஜா, நீங்க நடிகரா போங்க. உங்க தலையெழுத்து நீங்க சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அன்னைக்கு தேதிக்கு உங்களை கிளப்பி கூட்டு வர்றதுக்கு ஒரு பெரிய ப்ரொமோஷனல் ஒர்க் நடந்துச்சு. அதன் அடிப்படையில் நீங்க கிளம்பி போனீங்க, அண்ணா ஹசாரேவை ஆதரிச்சீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு தமிழனாக நான் பெருமை கொள்ளுகிறேன் இந்த இடத்தில் வந்து நிற்கிறதுக்கு. இதுல எங்க தெரியுமா பிரச்சனை வருகிறது? அந்த அண்ணா ஹசாரே என்கிற அந்த பிம்பம் யாருக்கு எதிராக ஊதி பெரிதாக்கியது? 2010 இல்லாத ஒரு குற்றச்சாட்டு 2G என்கிற ஒரு குற்றச்சாட்டின் மூலமாக தமிழர் ராசா அவர்கள் பழிவாங்கப்பட்டார் பார்ப்பனியத்தால். அவரே போராடி சட்டத்தின் பிடியில் நின்று நீதிமன்றத்தில் வழக்காடி நான் குற்றவாளி அல்லன்னு சொல்லிட்டு வெளியில வந்து புத்தகமே போட்டுட்டாரு. அந்த பார்ப்பன கூட்டம் ஆராசாவுக்கு எதிராக திட்டமிட்டு ஊதி ஊதி ஒரு பிம்பத்தை உருவாக்கி வைத்திருந்தது அண்ணா ஹசாரே என்று. அந்த இடத்துல போய் நீ தமிழனா நின்று பேசுறேன்னு அங்க பேசிட்டு வந்தார் விஜய். அன்னையிலிருந்தே விஜயினுடைய அரசியல் ஆபத்தான அரசியல், அந்த முகம் கொடூரமான அரசியல் முகமாக மாறிக்கொண்டே வரும் என்பதை உணர்வதால் தான் டே 1ல இருந்தே தாவேகாவை தள்ளி வைங்கன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். இது நடந்து முடிஞ்ச அடுத்த நொடியில இதுக்கு பொலிட்டிக்கல் முகம் பூச வேண்டாம், இதுக்கு பொலிட்டிக்கல் நீங்க முகம் பூச வேணாம் அப்படின்னு தாவேகா நண்பர்கள் உருண்டு வர வாய்ப்பு இருக்கிறது. சமீபத்தில் ஒரு 2 ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன், நான் இந்திரகுமார் மைனர் எல்லாரும் பெங்களூருக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தோம். அங்கே ஒரு முக்கியமான ஜேர்னலிஸ்ட், சீனியர் ஜேர்னலிஸ்ட், இந்தியாவிலேயே டாப் மோஸ்ட் ஜேர்னலிஸ்ட், அவர் பேர் சொல்ல விரும்பல. அவர் எங்களோடு அந்த நிகழ்வெல்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு பேசிக்கிட்டு இருந்தார். 2011 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலின் போது நான் தமிழ்நாட்டுக்கு வந்தேன். த பவர்ஃபுல் லீடர் மிஸ் ஜெயலலிதாவை நான் மீட் பண்ணேன். ஆராசா குறித்து நீங்க ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணுங்களேன் இந்த 2G பத்தி அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கு தேவையான சப்போர்ட் எல்லாத்தையும் நானே பண்ணிடுறேன் அப்படின்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஆராசாவுக்கு எதிராக அந்த டாக்குமெண்ட்ரியை நான் எடுத்தேன். அதை அந்த தேர்தலில் அந்த அம்மா பயன்படுத்தி கொண்டார் அப்படின்னு சொன்னாங்க. என்ன உதவின்லாம் சொன்னாரு, அதை நான் சொல்ல விரும்பல. அந்த நபருடைய பெயரும் நான் சொல்ல விரும்பல. இதை எதுக்குடா விஜயை பத்தி பேசும்போது முடிச்சு போடுறேன்னு நீங்க கேட்கலாம். அதே தேர்தலில் அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய வெற்றிக்கு நானும் என் பையனும் அணில் போல உதவினோம்னு அவங்க நைனா S.A. சந்திரசேகர் பேசினார். இன்னமும் வீடியோ ஆதாரம் இருக்கு, போய் பாருங்க. அன்னைக்கு வந்து தினத்தந்தி பேப்பர் கட்டிங் முதற்கொண்டு இருக்கு. இப்ப சமீபத்தில் அவங்க அப்பா கொடுத்த பேட்டி முதற்கொண்டு இருக்கு. 2011 கடல் கடந்து இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு அந்த அம்மையார் தேர்தலுக்கு 2Gக்காக எனக்காக வேலை பார்த்து கொடுங்கன்னு ஒரு ஜேர்னலிஸ்ட கூப்பிட்டு டீல் பேசி முடிச்சிருக்கிறாங்கன்னா, அப்பாவையும் பையனையும் கூப்பிட்டு என்ன டீல் பேசினாங்கன்னு அப்பாவும் பையனும் தில்லு இருந்தா திராணி இருந்தா வெளியில பேசணும். நீங்க வெளிப்படையாக அந்த தேர்தலில் அதிமுகவுக்கு ஆதரவு தெரிவித்தோம் என்று சொல்லாமல் இருந்திருந்தால் நான் இதை கேட்க போவதே கிடையாது. அப்பாவும் பையனும் தான் சொன்னீங்க 2011 இந்த தேர்தலுக்கு நாங்க ஆதரவு தெரிவிச்சிருக்கிறோம் அதிமுகவுக்கு. அவங்க வெற்றி பெற்று வந்ததுக்கு பிறகு அவங்க அப்பா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாரு. நாங்க ஆதரவு தெரிவிச்சதுனால அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் கணிசமான தொகுதியில் வெற்றி பெற்றார்னு. அதுக்கு தான் அந்த அம்மா ஊரை போட்டு போயஸ் கார்டன் வாசல்லையும் கொடநாட்டு வாசல்லையும் திங்கு திங்குன்னு அப்பாவின் பையனையும் அலைய விட்டாங்க. டைம் டு லீடுன்னு போட்டதுக்கு. ஓஹோ, நீ வந்து உதவி பண்ணி நான் கொடுக்குற இடத்துல தான் அம்மையார் இருப்பாங்க, வாங்குற இடத்துல நீங்க இருக்கணும், அதோட போயிடணும், திருப்பிக்கிட்டு என்னாலதான் நீ வந்துடக்கூடாதுன்னு அந்த அம்மையார் செஞ்சாங்க. அவ்வளவும் செய்ததற்கு பிறகும் அந்த அதிமுகவோடு கூட்டணி போவதற்கு தயார். அதில் எனக்கு எந்த கூச்ச நாச்சமும் இல்லை என்று அந்த நடிகர் சொல்லுவார் என்றால், அந்த நடிகர் பின்னாடி நான் நிக்கணும்னு நீங்க என்னைய சொல்லுவீங்க என்றால், இந்த சமூகம் அப்படி போய் நிற்பதில் தவறில்லை என்று சொல்லுவீர்கள் என்றால், நீங்க யாரு? யாருக்காக பேசுறீங்க? யாருடைய அரசியலை பேசுறீங்க? இந்த கேள்வி எல்லாம் தொடர்ச்சியா நம்ம முன்னாடி வந்துகிட்டே இருக்கு. இதெல்லாம் என்ன கேட்கறாங்கன்னா, பழையன கழிதல் பாஸ், விட்டுருங்க பாஸ், புதுசா அவர் என்ன பண்றாருன்னு பாருங்க பாஸ். கட்சி தொடங்கி 2 வருஷத்துல அவரை போயிட்டு நீங்க வந்து இப்படியெல்லாம் கேள்வி கேட்கறது which is not right. அதை அப்படி கேட்கக்கூடாது. நான் கட்சி தொடங்கின 2 ஆண்டுகளில் 2 ஒப்பீடுகளை கொண்டு வருகிறேன். ஏன்னா இவங்க தான் சொன்னாங்க, தமிழ்நாட்டு அரசியல்ல 2 பேருக்கு நடுவுல தான் போட்டியே, ஒன்னு திமுக இன்னொன்னு தாவேகா. நான் சொல்லல, உங்க அண்ணன் தான் சொன்னாரு. அந்த திமுக 1949 செப்டம்பரில் தொடங்கப்பட்டதிலிருந்து 1950 மே வெறும் 8 மாதத்தில் எத்தனை போராட்டங்களை முன்னெடுத்தது தெரியுமா?
எத்தனை கூட்டங்கள் போட்டது தெரியுமா? 2100 கூட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. 11 பொதுக்கூட்டங்கள் போட்டிருக்கிறாங்க. இப்ப மதுரையில இப்ப தாவேகா தலைவர் மாநாடு போடுறாருல, 2வது பெரிய மாநில மாநாடுன்னு. இந்த மாதிரி 2வது ஆண்டுக்குள் திமுக அடி எடுத்து வைப்பதற்குள் 5000த்திற்கும் மேற்பட்ட மேடைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் பாதிக்கு நிகராக அண்ணாவும் பங்கெடுத்திருக்கிறார். அரசியல் கட்சி ஆரம்பிச்ச அதே 2 வருஷ கம்பாரிசனை அண்ணாவோட வச்சு பார்த்தா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலையும் சுத்தி 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 பம்பரமாக பிரச்சாரம் செய்திருக்கக்கூடிய அண்ணா எங்க? என்னைய விஜய் அண்ணான்னு கூப்பிடுறாங்க, அதனால நான் தான் அடுத்த அண்ணான்னு சொல்றேன். நீங்க எங்க பாஸ்? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்ன்ற மாதிரி என்னைய அண்ணான்னு கூப்பிட்டாங்க, அதனால நான் பேரறிஞர். ரைட்டா, புரியுது. நானும் அப்படியே பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். இப்ப சரி, அது கூட விட்டுறேன். இப்ப சமீபத்தில் அவர் ஒண்ணு சொல்றாரு, அண்ணா வழியில் போராடுவேன், அண்ணா வழியில் போராடுவேன். அண்ணா வழியில் போராடுவதற்கு அண்ணா வழியில் போராடுவதற்கு ஒரு தில்லு வேணும், ஒரு திராணி வேணும், ஒரு தகுதி வேணும், ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியத்துக்கும் தில்லுக்கும் திராணிக்கும் நாம எங்க போறது? நம்மளால கஸ்டடியல் டெத்துக்கு எதிராக ஒரு மீட்டிங்கை போட்டு, ஏ காவல்துறையே, இனி ஒரு தமிழனை நீ அடித்து கொண்டால், இனி ஒரு இளைஞனை நீ கஸ்டடியில வச்சு அடிச்சனா தமிழ்நாடே ஸ்தம்பிக்கும், தாவேகா திரண்டு நிக்கும்னு பேசுவதற்கு தெம்பு இல்லாத, திராணி இல்லாத நடிகர் நான் அண்ணாவாக போராட போகிறேன்கிறார். அண்ணா தன்னுடைய கட்சியை ஆரம்பித்த அன்று பேசிய அந்த உரையை குறிப்பிட விரும்புகிறேன். மில்டன் இந்திரகுமாராக தன்னை உணர்கிறார். எடுத்து படிக்கிறது அண்ணா சொல்றாரு, இதோ நம் கண்முன் வடநாட்டு ஏகாதிபத்தியம், மக்களை பால்படுத்தும் பாசிசம், பதுங்கி பாய நினைக்கும் பழமைவாதம் தலைதூக்கி நிற்கிறது. அது ஒழிய வேண்டும். பழமையும் பாசிசமும் முறியடிக்கப்படும் வரை ஓயவே மாட்டோம். உழைப்போம். உருவான பலனை நாமே காண்போம். அப்போது நம் தலைவர் பெரியார் பயலுக பரவாயில்ல, உருவான வேலையை தான் சரியா செய்யறானுங்கன்னு உள்ளம் மகிழ பேசுவார். அந்த நிலை வரத்தான் போகிறதுன்னு சொன்னார். பெரியாரை எதிர்த்து, பெரியாரை மீறி திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற ஒரு கட்சியை ஆரம்பிக்கும் போது பெரியார் நாம் வந்த நோக்கத்தை எதிர்பார்ப்பார், செஞ்சு காட்டி அவர்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற சிக்னலை அன்னைக்கே கொடுத்துட்டு அவரும் பாசிசம்ங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறார். நீயும் பாசிசம்ங்கிற வார்த்தையை உன்னுடைய முதல் மேடையில் பயன்படுத்தின. அண்ணா சொல்லக்கூடிய பாசிசத்தினுடைய கொடூர முகத்தை வெறும் 5 வரியில் என்னால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆனா நடிகர் விஜய் பாசிசம் என்கிற சொல்லை பாயாசத்தோடு ஒப்பிட்டு, பாசிசமா வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ சொல்லிட்டாரு. பாசிசம் என்பது பெரிய பிரச்சனையே இல்ல, ஆஃப்டர் ஆல் அது ஒரு பாயாசம். அவன் அண்ணன் வந்தா லெஃப்ட்ல விட்டு ரைட்ல டீல் பண்ணிக்க வேண்டான்னு 10 வருஷம் கழிச்சு வந்த சீமானா நீ பேசுவ, நான் நம்பணுமா? நம்பணுமா? ஆனா எண்ணம் மட்டும் அண்ணாவாக நான் நிற்க வேண்டும். அண்ணா சொன்னது அடுத்த ஸ்டேட்மெண்ட். அண்ணா இன்னொன்னு சொல்றார், முதல் வேளையாக எழுத்துரிமை, பேச்சுரிமை எதையும் அடக்கும் சர்க்கார் போக்கை எதிர்த்து போரிட திராவிட முன்னேற்ற கழக முன்னணி படை அமைய வேண்டும். அதில் பங்கு கொள்ள சமதர்ம தோழர்களே வாருங்கள், உங்களை வரவேற்கிறேன். கம்யூனிஸ்டுகளே ஒத்துழையுங்கள் என்று கூப்பிடுகிறேன். வாருங்கள், போரிடுவோம். பெரியாரே, நீர் அளித்த பயிற்சி பக்குவம் பெற்ற நாங்கள் உம் வழியே சர்க்காரை எதிர்த்து சிறைச்சாலை செல்லத்தான் வேண்டுகோள் விடுக்கிறோம். துவக்க நாளாகிய இன்றே அப்படிங்கிறார். யாரை கூப்பிடுறாரு? கட்சி ஆரம்பிச்சுட்டு கம்யூனிஸ்ட் தோழர்களே, சமதர்ம இயக்க தோழர்களே வாருங்கள்னு கூப்பிடுகிறார். விஜயும் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டார்? ரங்கநாதன் தெருவில் சரவணா ஸ்டோர்ஸ் வாசலில் 1000 ரூபாய்க்கு 30 சேலை 3 சேலை என்று விற்கக்கூடிய நபரை போல, கூட்டணி ஆட்சி தர்றேன், கூட்டணி ஆட்சி தர்றேன்னு இங்க இருக்கக்கூடிய விசிகாவையும் கம்யூனிஸ்டையும் கூப்பிட்ட நீ எங்க இருக்கீங்க?
இந்த சமூகத்திற்காக போரிட வேண்டும் என்று சமத்துவ இயக்க தோழர்களையும் கம்யூனிஸ்டுகளையும் அழைத்த அண்ணா எங்க இருக்கிறார்? ரெண்டு பேரும் தான் கூப்பிடுறீங்க. யார் கூப்பிடுறது உண்மையா இருக்கு? யார் கூப்பிடுவது யதார்த்தமாக இருக்கிறது? எதற்காக யார் கூப்பிடுகிறார்? போராடவான்னு கூப்பிடுற அண்ணா எங்க இருக்கு? நான் பவருக்கு வருவேன், நான் பார்த்து உனக்கு பிச்சு கொடுப்பேன், நீயும் ஆளுங்கட்சியா இருந்துக்கலாம், ஒரு வருஷம் நீ இருக்கலாம் இல்லையா, போகலாம் இல்லையா, வரலாம் இல்லையா, இந்த லேகிய வியாபாரம் எங்கள்கிட்ட வேணாம். ஏன்னா நாங்க அண்ணாவை பார்த்து அரசியலுக்கு வந்திருக்கிறோம், பெரியாருடைய கைத்தடியை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறோம். அதனால் நீ வரும்போதே தெரிஞ்சிருக்கு யாருன்னு. இந்த கம்பாரிசனோட இதோட தொடர்புடையதா அவங்க இன்னொரு பெயரை இழுத்துட்டே வர்றாங்க, எம்ஜிஆருடைய பெயர். நான் வந்து அண்ணாவை சொன்ன உடனே எகிரி எகிரி அடிக்கிறானுங்கன்னு உடனே டக்குன்னு டேக் டைவர்சன், எம்ஜிஆர் போடுறா தேல்பத்ரி சிங் அப்படின்னு அங்க போயிடுறது. எம்ஜிஆர் குறித்து தோழர்களுக்கு என்ன மதிப்பீடு இருக்குன்னு எனக்கு தெரியல, எனக்கு ஒரே மாதிரி மதிப்பீடு தான், அது மதிப்பீடா இல்லை வேற மாதிரி இருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததிலிருந்து அவர் யாருக்காக வேலை பார்த்தார், எதற்காக கட்சி ஆரம்பித்தார், என்ன விஷயங்கள்லாம் செய்தார் என்பது குறித்து பல்வேறு புத்தகங்கள் இருக்கு. அதுல ரொம்ப முக்கியமான புத்தகம் MSS பாண்டியன் அவர்கள் எழுதிய பிம்பச்சரை என்கிற புத்தகம். வாய்ப்பு இருக்கக்கூடிய தோழர்கள் அதை வாங்கி படிங்க. அந்த புத்தகத்துல பல்வேறு செய்திகள் இருக்கு. இந்த எம்ஜிஆர் என்கிற பிம்பம் கட்டமைக்கப்பட்டு அரசியல்ல எந்த விதமான ஆளுமை திறனும் ஒரு ஐடியாலஜி விஷனும் இல்லாம, ஒரு கொள்கை தெளிவும் அடுத்த கட்ட பார்வையும் இல்லாத ஒரு நபர் அவர் கையில் ஒரு அதிகாரம் ஒன்று கிடைக்கும் என்றால் அது இந்த தமிழ்நாட்டை எப்படியெல்லாம் பாழ்படுத்துங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் இருக்கு. திராவிட இயக்கங்கள் போராடி கிட்டத்தட்ட 30-40 வருஷமா இந்த சமூகத்தை முற்போக்கான சமூகமாக கிடைக்கும் வாய்ப்புகளில் எல்லாம் இந்த சமூகத்தில் இங்க இருக்கக்கூடிய குப்பை புராணங்களுக்கு எதிராக ஒரு பெரும் படையை திரட்டி வைத்துக் கொண்டே வந்தது. இப்ப பேசிக்கிட்டு இருக்கும்போது கூட குளத்தூர்மணி தோழர் பேசும்போது சொன்னாங்க, ராமாயணம் என்கிற நாடகத்தை MR ராதா அவர்கள் 3000 இடங்கள்ல போட்டிருக்கிறாருன்னு. 3000ங்கிறது எவ்வளவு பெரிய நம்பர். ஆண்டுகளா நீங்க சேர்த்து பார்த்தா ஒரு வருஷத்துக்கே 365 நாள். அப்ப எத்தனை வருஷம் அந்த நாடகம் ஓடி இருக்குன்னு பாருங்க. அத்தனை இடங்களிலும் பகுத்தறிவு பிரச்சாரங்களை, சுயமரியாதை பிரச்சாரங்களை ஒவ்வொரு வீதிக்கு வீதியும் திராவிட இயக்கங்கள், பெரியாரிய தொண்டர்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டே இருந்தார்கள். காங்கிரஸை எதிர்த்து திமுக வலுவாக இருந்து கொண்டே இருக்கிறது. திராவிட அரசியல் சித்தாந்தம் தமிழ்நாட்டில் தீயாக பரவிக்கொண்டே இருக்கிறது. பார்ப்பனர்களுக்கு உடம்பு முழுக்க பத்தி எரியுமா எரியாதா? எரியணும்ல. ஏன்னா மொத்தத்தையும் இந்த பக்கத்துல இருந்து தானே அள்ளி அள்ளி கொட்டிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப உள்ள இருந்து எரியும்ல. சரியான பீஸ் தேவைப்பட்டுச்சு. எங்கே மனோகரா வந்து விட்டேன், இதோ கிளம்பி வந்தார். அத்தனை ஆண்டு காலமாக நாம் வைத்திருந்த பகுத்தறிவு சுயமரியாதை பிரச்சாரங்கள் அனைத்தையும் 10 ஆண்டுகளில் மொத்தமாக சுக்கு நூறாக உடைப்பதற்கு உண்டான எல்லா வேலைகளையும் எம்ஜிஆர் செய்து கொண்டே இருந்தார். ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். 1981ல் லிங்க வழிபாடெல்லாம் எடுத்துட்டு வந்து கலெக்டர் செய்கிறாரு, போலீஸ் பந்தோபஸ்து கொடுங்கன்னு எம்ஜிஆர் சொல்றார். எந்த அண்ணா அரசு துறைகளில் சாமி படமே இருக்கக்கூடாது, எந்த மதத்தினுடைய நம்பிக்கை சார்ந்த புகைப்படங்களோ அடையாளங்களோ யாருக்கும் இருக்கக்கூடாதுன்னு சொன்ன அண்ணாவினுடைய பெயரில் கட்சியை ஆரம்பிச்சுட்டு அண்ணாவினுடைய படத்தை கொடியில வச்சுக்கிட்டு நாம லிங்க பூஜை செய்யலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு எல்லா வேலைகளையும் செய்தவர். இவர் முடியாம படுத்துக்கிட்டதுக்கு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் எல்லா கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் நடக்கும் போதெல்லாம் அதை பார்த்து உல்லாசமாக சிரித்து கொண்டே இருந்தவர். எல்லா விதங்கள்லையும் பல விஷயங்கள் அதுல இருக்கு. அதுல குறிப்பா ஒரு விஷயம், மாவோயிஸ்டுகள் யாரு, நக்சலைட்டுகள் யாரு, அவர்களுடைய போராட்டம் என்ன, அவர்கள் எதற்காக போராடுகிறார்கள், இது எல்லாமே குறைந்தபட்சம் முற்போக்கு அல்லது முற்போக்கு கூட வேணாம், அரசியல்ங்கிற தெளிவு இருக்கக்கூடிய ஒரு நபர், அரசியல் அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியக்கூடிய நபர்களுக்கு கூட தெரியும். இடதுசாரிகள் யாரு, மாவோயிஸ்டுகள் எதுக்கு, நக்சலைட்டுகள் எதுக்கு போராடுறாங்க, இந்த விஷயங்கள்லாம் தெரியும். ஆனால் ஐயா எம்ஜிஆர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் 22 CPML தோழர்கள் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள். யாருக்காக சுட்டுக் கொல்லப்பட்டார்கள்? எம்ஜிஆருக்கு CPMLனா என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது. வித் டியூ ரெஸ்பெக்ட், ஆல் ரெஸ்பெக்ட், அவருக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு அவர் சொல்லுவாரு. நாமளும் அந்த கிரெடிட் அவருக்கு கொடுத்துருவோம். தெரிஞ்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அவர் CM ஆயிரலாம். ஏன்? ஏன்னா ஒரு கூட்டத்தையே ரசிக மனப்பான்மையில் விசிலடிச்சா குஞ்சுகளா வளர்த்து வச்சுட்டு அதன் மூலமாக அதிகாரத்துக்கு வந்ததற்கு பிறகு இந்த மக்களுக்காக, இந்த மண்ணுக்காக, இந்த நிலத்துக்காக போராடக்கூடியவர்களை காவல்துறையின் மூலமாக அடித்து கொள்ளலாம், போலீஸை விட்டு ஏவி சுட்டு கொள்ளலாம்ங்கிற பிரிவிலேஜ எம்ஜிஆருக்கு கொடுத்தாச்சு. அது மட்டுமல்ல, அதோடு சேர்த்து இன்னைக்கு கஸ்டடியல் டெத் 1-2 நடந்த உடனே நம்ம பொங்குறோம்ல, எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் 10 நாளைக்கு ஒரு தடவை கஸ்டடியல் டெத் நடக்கும். ஒரு பய பேச மாட்டான், ஒரு பய எழுத மாட்டான்.
ஏன்னா ராமாவரம் தோட்டத்துக்கு வாணுவான், அதையே பிம்பப்படுத்தி வச்சிருப்பான், அதை பெருமைப்படுத்தி பேசுவான். இது எல்லாத்தையும் விடுங்க. அவர் பெரியார், அவரும் தன்னை அண்ணான்னு சொல்லிக்கிட்டாருங்களே, அவரும் அண்ணாவின் வழின்னு சொல்லிட்டாரே. ராஜா அவர் தான் ராஜா. பொருளாதார ரீதியான இடஒதுக்கீடு ஒண்ணு கொண்டு வருவோம்னு தமிழ்நாட்டுக்குள்ள வினையா விதைச்சவரு. அந்த வினைக்கு எதிராக ஒட்டுமொத்த தமிழ்நாடும் திரண்டு எழுந்து போராட்டம் பண்ணி அவரை பாராளுமன்ற தேர்தலில் தோற்கடித்ததற்கு பிறகுதான் ஐயோ செட்டி உசாராயிட்டான், வண்டியை திருப்பினாருங்கய்யா. அரசியல் புரிதல் குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் கையில் ஆட்சி அதிகாரத்தை கொடுத்து விட்டு அதற்கு பிறகு ஐயோ 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 ஐயோன்னு அடி வைத்த பிடிச்ச அழுகிறத விட்டுட்டு சங்கி யாருன்னு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு தள்ளி நிப்போன்ற இந்த எண்ணம் இப்போது இருக்கக்கூடிய நடிகர்கள் வரை இருக்கிறது. ஐயா, பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் தான் நடிகர் விஜய் அவர்களும் சொன்னாரு, கட்சி ஆரம்பிச்சாரு. அதே மேடையில பகவத்கீதையை கையில வாங்கினாரியா? வாங்கினாரா இல்லையா? பகவத்கீதை என்ன சொல்லுது? 4 வர்ணங்களையும் நானே படைத்தேன், இவன் இந்த ஜாதியில பிறந்தவன், அவன் அது இது சொல்லுதா இல்லையா? சூத்திரன் யாரு, பஞ்சமன் யாரு சொல்லுதா இல்லையா? அந்த பகவத்கீதை எப்படிப்பா அவர் கையில வரலாம்? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லக்கூடிய முழக்கத்துக்கு நேர் எதிரான தத்துவத்தை கொண்டிருக்கக்கூடிய புத்தகத்தை இந்து மதத்தின் அடையாளம்னு அவர் கிளைம் பண்ணி வாங்கினாரியா? அது குறித்து கேள்வி எழுப்ப முடியாதா? பெரியார சொல்லிட்டார், அம்பேத்கரை சொல்லிட்டார், பகவத்கீதையை ஏன்பா கையில வாங்கினார்? இந்துக்களின் அடையாளமான நூல் என்று பகவத்கீதை யார் சொன்னது? அந்த பிரிவிலேஜை விஜய்கிட்ட கொடுத்துடலாம், யாரும் கேள்வி கேட்டக்கூடாது. அது குரானை வாங்குறாங்க, பைபிள் வாங்குறாங்க, அதனால அவர் பகவத்கீதையை வாங்க சொன்ன. நீ எதுக்கு குரானை வாங்கணும்? நீ எதுக்கு பைபிளை வாங்கணும்? நீ எதுக்கு பகவத்கீதையும் வாங்கணும்? எதையுமே வாங்காத நீ ஆட்சி செய்ய தானே வந்திருக்க. ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் வைக்கிறதுக்கு சர்ச்சுக்கு வாங்க கூட்டம், நான் பைபிள் வாங்குறதுக்கு இல்ல பள்ளிவாசல்ல தொழில் நடத்துறதுக்கு வான்னு சொல்றேனா? குரானை கையில வாங்குற? இல்ல டெய்லி கோயில்ல அர்ச்சனை பண்ணுறதுக்காக பகவத்கீதை வாங்குறேனா? ஆட்சி செய்ய வர்றேன்னு தானே சொன்னேன். அப்புறம் எதுக்கு உனக்கு மத பிரச்சார நூட்கள்? நான் எல்லா மதத்தையும் சமமாக நடத்தேன், அது உன் செயல்பாடுல தெரியும், நீ வாங்குற புத்தகத்தால தெரியாது. அதை செய்துவிட்டு அதுவே தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய பிரிவிலேஜ். இதோட சேர்த்து அடுத்த நடிகை, அவங்க பேர் என்ன, அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அவங்களும் அரசியலுக்கு வந்தாங்க. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் குறித்து நிறைய திராவிட இயக்க தோழர்கள் பேசியிருக்கிறாங்க. நான் 1-2 விஷயங்கள் மட்டும் சொல்லிடுறேன். அம்மாவும் தன்னை திராவிட செல்வியாக தன்னை அறிவித்துக் கொண்டவர், அதனால அவங்களும் திராவிடர் தான் அப்படின்ற கிளைம் எல்லாம் வச்சுக்கலாம். ஆனா டைரக்டா இருக்கக்கூடிய சங்கிகளே செய்ய முடியாத பல்வேறு வேலைகளை அம்மையார் தான் கோர்த்து விட்டு போனது. நம்ம ஊர்ல மதமாற்ற தடை சட்டத்தை பார்த்ததுக்கு பிறகுதான் மோடியே குஜராத்ல மதமாற்றத்துக்கு ஒரு தடை சட்டம் போடலாங்கதான் அப்படிங்கிற எண்ணத்தையே உள்வாங்கி இருக்கிறாருன்னா அப்ப எந்த அளவுக்கு அம்மையார் ஒரு பெரிய ப்ரோக்ரசிவ் தாட் ப்ராசஸோட வந்திருப்பாங்கன்னு பாருங்க. ஆடு மாடு கோழி பலியிட தடை யார் கொண்டு வர்றா? அம்மையார் ஜெயலலிதா கொண்டு வர்றாங்க. ஏன் கொண்டு வர்றாங்க? நீதிமன்றத்தில் என்ன தெரியுமா சொன்னாங்க? முற்போக்குக்கு எதிரானது. அடேங்கப்பா, முற்போக்கு பாசம் எது? அது மூட நம்பிக்கையை ஊக்குவிக்குது, மூட நம்பிக்கையை ஊக்குவிக்குது. அதனால ஆடு மாடு கோழி படையிட தடை. பார்ப்பனர்கள்ட்டையும் முற்போக்கு இருக்கான்னு கொஞ்சம் கேட்டு சொல்லுங்கன்னு அந்த அம்மையார்கிட்ட கேட்டிருக்கணும்ல. அம்மையார் ஜெயலலிதாவா இருக்கட்டும், எம்ஜிஆரா இருக்கட்டும், இவர்கள் கூப்பிட்டு நம்ம கிட்ட அறிமுகப்படுத்தின எல்லா பிம்பங்களும் நம்மை சிறைப்படுத்தி கொண்டேதான் இத்தனை ஆண்டு காலமாக இருந்தது. மீண்டும் ஒரு பெரிய தலைமுறையிடம் இன்னைக்கு சோசியல் மீடியா வளர்ந்திருக்கு. இந்த சோசியல் மீடியா மூலமாக முதல் தலைமுறை வாக்காளர்களாக ஒரு பெரும் கூட்டம் தன்னிகரற்று வளர்ந்து நின்று கொண்டே இருக்கிறது. அந்த கூட்டம் தெரிஞ்சோ தெரியாமலோ அப்பொலிட்டிக்கலா இருக்கிறான், இல்லாம இருக்கிறான். ஆனா ஏதாவது ஒரு விதத்துல அவன் பொலிட்டிக்கலா இருக்கணும்னு விரும்புறான். அந்த கூட்டத்தை மழுங்கடிப்பதற்கு, அந்த கூட்டத்தை வீணாக்குவதற்கு இத்தனை ஆண்டு காலமாக சீமான் என்கிற ஒரு தற்குறியை பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அந்த நபர் பேசுவதை அந்த இளைஞர்கள் கேட்கவில்லை என்றவுடன் இதைவிட பெரிய காதுகள் எனக்கு வேண்டும் என்று அந்த நபர் மாடை நோக்கி சென்று விட்டார். அதற்கு ஏற்றார் போல காது வைத்திருக்கக்கூடிய இன்னொரு நபரை நான் கூட்டி வருகிறேன்னு விஜயை கூட்டு இறக்கியிருக்கிறானுங்க. இப்ப 2 பேரும் கஸ்டமர்ஸ் பிரிச்சுக்கிட்டாங்க. இப்ப சீமான் மாடு ஆடு கோழி இந்த மாதிரி லைனுக்குள்ள போயிட்டாரு. இப்ப மனுஷங்கள்ல இளைஞர்கள் இளம்பெண்கள் இவங்கள்ட்ட எல்லாம் உரையாடுவதற்கு ஃப்ரெஷ்ஷா ஒரு முகம் தேவைப்படுது. அந்த முகமாக எடுத்துக்கொண்டு அவர்களை கொண்டு வருகிறார்கள். இந்த விஜயினுடைய அரசியலை இங்கிருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன். இன்னொரு முக்கியமான ஒரே ஒரு வேண்டுகோள் மட்டும், தாவேகாவை ரசிக்கக்கூடிய நம்பக்கூடிய நண்பர்களுக்கு, உங்க அண்ணன் விஜய் சினிமாவின் நம்பர் 1 ஸ்டார் தான், மறுக்கவே இல்லை, நானும் ஏத்துக்கிறேன். ரஜினிகாந்துக்கு பிறகு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் எல்லா வயதினரும் ரசிக்கக்கூடிய ஒரு பெரிய ஆடியன்ஸை வச்சிருக்கக்கூடிய நபர் தான்.
அப்பேற்பட்ட தைரியம் மிக்க, தன்னம்பிக்கை மிக்க, வசூலில் சக்கை போடு போடக்கூடிய விஜய ஒரு ஷார்ட் பிலிம் கூட எடுக்க தெரியாத ஒரு நபர்கிட்ட தன்னுடைய கடைசி படத்தை கொடுப்பாரா? இல்ல தளபதி 17 ஒரு படத்தை உருவாக்கி சினிமானா என்னன்னே தெரியாத யாரோ ஒருத்தர் ரோட்ல போற ஒரு சோ அவரை கூப்பிட்டு கொடுப்பாரா? எனக்கு விஜய் ரொம்ப பிடிக்கும் அதனால எனக்கு கொடுப்பாரா? நான் வச்சு பண்ணா நல்லா பண்ணிடுவேன், அதெல்லாம் சூப்பரா டைரக்ட் பண்ணிடுவேன். விஜய் நான் சின்ன பிள்ளையில இருந்து பார்த்து ரசிக்கிறேன், எனக்கு பண்ண தெரியாதா, நான் போய் பண்றேன் அப்படின்னு போய் நான் நின்று கேட்கிறேன், கொடுத்துருவாரா? இல்ல அப்படி பார்க்கக்கூடிய நீங்கள் யாராவது கேட்டா கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார். ஏன் கொடுக்க மாட்டாரு? 1000 கோடி ரூபாய் பிசினஸ் அவரை நம்பி இருக்கு, அத்தனை பேருடைய குடும்ப வாழ்க்கை இருக்கு, அத்தனை பேருடைய பிசினஸ் இருக்கு, அத்தனை பேருடைய தொழில் இருக்கு. அது எல்லாத்தையும் விட அவருடைய கெரியர் ஒன்று இருக்கு. அது எல்லாத்தையும் எதுவுமே அனுபவம் இல்லாத ஒரு தற்குறிட்ட கொடுக்க கூடாதுன்னு விஜய்க்கு தெரிஞ்சதுனாலதான் எச் வினோத்திட்ட கடைசி படத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா நண்பர்களே, நீங்கள் மட்டும் உங்களுடைய வாக்கை எந்தவித அனுபவம் இல்லாத ஒரு தற்குறி முதல் தலைமுறையில் வருகிறது அந்த நபரிடம் கொடுக்க வேண்டும் என்று உங்களை நம்ப வைக்கிறார். அவர் எவ்வளவு சூதானமா அவர் படத்தை எச் வினோத்திட்ட கொடுத்தாரோ அதே போல நீங்களும் சூதானமா ஓரணியில் தமிழ்நாடு, இந்த தமிழ்நாடு எங்கே நின்று யாருக்காக முழங்கி கொண்டிருக்கிறது, இந்த தமிழ்நாட்டின் உரிமை குரல் யாருக்காக முழக்கமிட்டு கொண்டிருக்கிறது, இதனுடைய எதிர்காலம், இதனுடைய வரலாறு, இதனுடைய கலாச்சாரம், இதனுடைய பண்பாடு எல்லாம் யாரால் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது, யாருடைய முகமாக தமிழ்நாடு இருக்கிறதுன்றதை உணர்ந்து அவர்களுக்கான வாக்குகளை செலுத்துங்கள், அவர்களுடைய கரங்களை வலுப்படுத்துங்கள். நன்றி, வணக்கம்.